எஸ்டேட் படத்துல இருக்கீங்க? இருக்கிறேன். படசனை 2 உறுதியா பண்ணிடுவாங்க. அது சரியான சம்பவமா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கரெக்டா இருக்கீங்க. ஒரு பயங்கரமான ஆளா இருப்பார் போல இவரு. எல்லாருக்குமே ஆசை அவர் கூட நடிக்கணும். அப்படிங்கும்போது நான் என்னையும் கேட்பாங்க, நீ என்ன எப்படி எல்லா படத்துலயும் நடிக்கிற, எப்படி இது? வெற்றிமாறன் சார் நான் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது, ஆமா நீங்க தான் கேட்டது. என்னோட எல்லா மூவிஸ்லயும் இது காமனா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. மூணார் ரமேஷ் அனஸ். ஆசைன்னு ஏதாவது இருக்கான சினிமால? இன்னும் சினிமால இந்த அளவுக்கு இருக்கிறதே சந்தோஷம் தான். வேலையை கரெக்டா செய்வோம். வீரம் படத்துல, மாஸ் படத்துல குட்டியா பார்த்தோம். இப்போ லவ் சப்ஜெக்ட் ஏத்த ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி பார்க்ல இருக்கு ஊஞ்சல். நீங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க ஏஞ்சல். கை செஞ்சு எந்திரிச்சு கிளம்பி வேலை கிளம்புற வழியை பாரு. ஓடுவாங்க, அறுவல் எடுத்து வரட்டும். இப்படிலாம் நான் பண்ணுவேன். When I was a kid, I could do anything. Like நான் சாக்லேட் வாங்கி கொடுத்தா தான் நான் ஆக்ட் பண்ணுவேன். But இப்போ I feel little more. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் கௌதம். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் யாருக்கு இருப்பது அப்படின்னா ரொம்ப ரைட்டாக இருக்க போகுது. அதுக்கு காரணம் ரைட் மூவில இருந்து டீம் வந்திருக்காங்க. சுப்பிரமணியன் டைரக்டர் சார் வணக்கம். ஹாய் யுவினா, நல்லா இருக்கீங்களா? ஹாய் வணக்கம். மூணா ரமேஷ் அண்ணே, நல்லா இருக்கீங்களா? ஸோ ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில்ல. எல்லாம் ஆல் குட்ல நல்லபடியாக போயிட்டு இருக்குல்ல? நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. அழகா இருக்கீங்க. வீரம் படத்துல, மாஸ் படத்துல குட்டியா பார்த்தோம். இப்போ ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட்க்கு ஏற்ற ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி பயங்கரமாக க்ரோ ஆயிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணி பார்த்து பேசுறதுல. சூப்பர். மூணாரணே, உங்களுக்கு வந்து இது கேள்வியா இல்லாம வீடியோவா போட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். வெற்றிமாறன் சார் நான் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது அதுல ஒரு கேள்வி. ஆமா நீங்க தான் கேட்டது. என்னோட எல்லா மூவிஸ்லயும் இது காமனா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதுதான் இருக்கும். மூணார் ரமேஷ் அனஸ். இல்லை, அதாவது நான் ஆக்சுவலாக வந்து விடுதலையில் ரமேஷ் இந்த படத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஒரு படத்துல ஆனால் வந்து அவர் இன்வேரியபிளி ஏதாவது ஒரு ரோலில் டக்குன்னு வந்து அந்த ரோலுக்கு ஆள் கிடைக்கல, சரி பேசாமல் இவரை கூப்பிட்டு நடிக்க வச்சிடலாம் அந்த மாதிரி. என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் சாரோட எல்லா படத்துலையுமே இவர் வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணிடுவாங்க. அதுக்கான ஒரு கேள்வி. அப்படி ஒரு பாண்ட் இல்லையானே உங்களுக்கும் சாருக்கும்? அது பழக்க வழக்கம் எப்படி சொல்றேன்னு தெரியல. அது ஒரு ஹேப்பனிங்ஸ் தான். அடுத்தடுத்து நடக்குது. திடீர்னு இப்போ சார் கூப்பிடுவாரு, சில நானே போய் அப்ரோச் பண்ணுவேன். பட் அது ஒரு ரெகுலராக ஒரு இது, அது இப்படிதான் டிஸ்கிரைப் பண்ண முடியல. பட் ரெகுலராக நடக்குது. அந்த சந்தோஷம். அந்த ஒரு பழக்க வழக்கம். நம்ம நிறைய நண்பர்கள் நம்ம சம்பாதிப்போம் இண்டஸ்ட்ரி வந்து. இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் இருக்கு பேசுற விஷயங்கள், அவங்களோட அந்த குறிக்கோள் இருக்கும்ல, எண்ணங்கள்ல நம்ம கேட்கும்போது ரொம்ப 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 அது ஒரு பெரிய, எனக்கு பெரிய ஒரு அனுகிரகம் தான் சாருடைய காரணம். அவருடைய ஃபிலிம் மேக்கிங் ஏற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஆளுங்க. அது நிறைய நாட் ஓன்லி நடிக்கிறது, எல்லாமே ஒரு இதாக இருந்தால் அவங்கள வச்சு எடுப்பார். அந்த மாதிரி அவருக்கு டேஸ்ட் உள்ள ஆளுங்க, அவர் கம்ஃபர்ட்டாக அந்த மாதிரி ரெகுலராகவே இருக்கும். இப்போ நிறைய வராங்களே, எல்லாருக்குமே ஆசை அவர் கூட நடிக்கணும். அப்படிங்கும்போது நான் என்னையும் கேட்பாங்க, நீ என்ன எப்படி எல்லா படத்துலையும் நடிக்கிற, எப்படி இது அப்படின்னு கேட்பாங்க. அதான் தினேஷ் அவ்வளோ ஜாலியாக சொல்லியிருக்கேன். எஸ்டேட் படத்தில் இருக்கீங்க தானே? இருக்கிறேன். படசனை 2 அதான் எப்போ எதிர்பார்க்கலாம்? அது விரைவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். எஸ்டிஆர் சாரோட படங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம். படசனை மட்டும் இன்னும் அப்படியே தனுஷ் சாரோடது அப்படியே இருக்கு. அதுதானே மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஃபிலிம். அது கொஞ்சம் தள்ளி வரும்னு நினைக்கிறேன். ஆனால் உறுதியாக பண்ணிடுவாங்க ரெண்டு. ஓகே. எஸ்டிஆர் எப்படின்னு வரும்? அந்த சம்பவம் எப்படி இருக்கும்? சரியான சம்பவமா இருக்கும். வெயிட்டா இருக்கும் இல்லையா? ப்ரோமோவே அறுவாரோட தான். ஏன்னா சாருக்கு வந்து மற்ற சப்ஜெக்டோட இது இந்த நார்த் மெட்ராஸ் ரொம்ப அவரோட இது, அவருக்கு ரொம்ப நாடி உயிர் நாடி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பர். எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த என்னென்ன படங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய படங்கள்ல பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆசைன்னு ஏதாவது இருக்கா? அந்த சினிமால நிறைய படங்கள் நடிச்சிட்டோம். ஆசைன்னு ஏதாவது இருக்கா? ஆசை சினிமாவில் இருக்கிறோம், அதே பெரிய விஷயம். இதுக்கு மேலே என்ன ஆசைப்படுறது? அந்த கடைசி நம்மளோட லைஃப். நமக்கு சினிமாலாம் ரொம்ப தூரம். நம்ம அந்த மாதிரி சினிமா ஃபீல்ட்லேருந்து வரல. நம்ம வீட்டில் யாரும் சினிமாவில் இல்லை. நம்ம சினிமாவில் இந்த அளவுக்கு இருக்கிறதே சந்தோஷம் தான். இதுக்கு மேலே வந்தாலும் சந்தோஷம், வரலனாலும் சந்தோஷம். கரெக்ட். அவ்வளோதான். வேலையை கரெக்டாக செய்வோம். கிரேட். அப்படியே ஏற்றுந்துடலாம். ஸோ யுவினா சொல்லுங்கள். யுவினா எப்படி வந்திருக்கு ரைட் மூவி?
ட்ரெய்லர் பார்க்கும்போது காருக்குள்ள உட்காந்துருக்கீங்க பாய் ஃப்ரெண்ட் கூட, பாய் ஃப்ரெண்டு தானே? இல்ல இல்லையா? ஃப்ரெண்ட் மாதிரி. ஃப்ரெண்டு மாதிரி படத்தோட கதையை வாங்கிடலாம் சார் கொஞ்ச நேரத்துல. ஸோ ஏதோ உங்களை சுத்தி இந்த ரைட் மூவி போகுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது யோசிச்சேன். பட் தெரியல படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. சொல்லுங்க, எப்படி வந்திருக்கு உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரைட்? ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. திடீர்னு வந்தது. அப்படியே அன்னைக்கு வந்து இந்த ஆஃபீஸில் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு சீன் சும்மா ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வி வெண்ட் இன்டு இட். ஸோ அது ரொம்ப ஒரு குயிக்காக நடந்த ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பாக என்னோடய கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஒரு குழந்தையா மேபி பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு காலேஜ் கோயிங் கேர்ளாக அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டில் இருந்தது. ஸோ இட் வாஸ் பிரிட்டி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ டு ஒர்க். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் உங்களை அந்த பெரிய பொண்ணா பார்க்கறதுக்கு சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கும். ஏன்னா வீரம் படத்தில் சார் தம் துண்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்டன் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க, ஓடுவாங்க அறுவாள் எடுத்து வரட்டும். ஆமாங்க, வீரம் படத்தில் சின்ன பொண்ணுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். பட் இப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு பயங்கர வெரியா வெயிட்டிங்காக இருக்கும். சூப்பர், ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். நான் இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் நீங்கள் நடிக்க போறீங்க, ஹீரோயினை நடிக்க போறீங்க அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு நல்லாவே தெரியுது. என்ன கதாபாத்திரம் எனக்கு இப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற ஆசைலாம் இருக்கும் இல்லையா? நிறைய பக்கெட் லிஸ்ட் இருக்கும், ஒன்று தான் டிக் பண்ணிட்டு வரணும். எல்லாம் ஆக்சுவலாக நான் ஒரு குழந்தையா இருக்கிறப்போ நான் வந்து சொல்லுவேன், நான் எனக்கு வந்து டாக்டர் ஆனோம், எனக்கு அது ஆனோம், எனக்கு எல்லாமே ஆனோம் அப்படின்னா, அப்போ நீ ஆக்டர் ஆகிடுமா எல்லாமே ஆளா அப்படின்னு சொன்னாங்க யாரோ. நல்லா இருக்கு. அது அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். வை ஐ வாண்ட் டு பி ஆக்டர். ஏன்னா எனக்கு எல்லாமே பண்ணணும். ஸோ அந்த ஐ திங்க் ஒரே லேனில் போகாமல் அந்த வெர்சிட்டாலிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போவும் பண்ணிட்டு இருக்கேன். தமிழில் 3 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்று பேசிட்டு இருக்கோம். ஸோ கிரேட். இப்போ நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது நடிச்ச படத்துல திருப்பி நம்ம பார்க்கும்போது அந்த டைம்ல ஞாபகம் பெருசா இருக்காது, அதுக்கப்புறம் பார்த்தது இப்படி இல்லாம நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா இப்படிலாம் நான் பண்ணேன். ஓ வாவ் அப்படின்னா. அண்ட் நான் சின்ன வயசுல ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸ் யாராவது மீட் பண்றப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ வந்து அவ்வளோ துருன்னு இருந்தமா, சொன்னோடனே பண்ணுவேன், எவ்ரி திங் இட்ஸ் ரியலி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ ஈவன் அஸ் அ கிட் அப்படின்னு சொல்லும்போது லைக் ஓகேவா, ஓகே நம்மளாம் விரைவிலே ஆர்டிஸ்ட் போல அப்படின்னு இல்லை. இப்போ நம்ம அதை விட பெட்டரா பண்ணணும், அதை விட நிறைய நல்ல ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்றது அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா ஃபீல் ஆகுது. வீட்டில அம்மா என்ன சொல்லுவாங்க? சின்ன வயசுல ஷூட்டிங்ல ஷூட் போகும்போது கண்டிப்பா அழுவோம், கண்டிப்பா தூங்குவோம், நிறைய சேட்டை பண்ணுவோம். எனக்கு நான் அழுந்தனா தெரியல. I like a lot of people told me that இந்த சாக்லேட் வாங்கி கொடுத்தா தான் நான் ஆக்ட் பண்ணுவேன் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இல்லையா? சூப்பர். உங்களுக்கும் அருண்பாண்டியன் சாருக்கும் பழக்கம்னு சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கும் நட்டி சாருக்கும் அசிஸ்டண்டாக வேலை செஞ்சு இப்போ அது ஒரு கதையா மாறி நம்மளோட ஆசை எல்லாமே ஒரு படமா மாறி இருக்கு. எவ்வளோ ஹாப்பியா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நான் சினிமாவுக்கு வந்து ஒரு 15-16 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நட்டி சார் ப்ராஜெக்டில் வந்து முத நான் அசிஸ்டண்ட் கேஷியராக வந்து ஜாயின் பண்ணேன். சக்கரவீன்னு ஒரு படத்தில் வந்து கேஷியராக ஜாயின் பண்ணேன். என்னுடைய உழைப்பை பார்த்துட்டு அடுத்த இதில் நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்னு அவருக்கு சொல்லிகிட்டே இருந்தோடனே மிளகா படத்தில் வந்து இவனை சேர்த்துக்குவாங்க அப்படின்னு ரவிமுரியா சார்கிட்ட சொல்லி அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்த்துக்கிட்டாங்க. எனக்கு அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்க்கும்போது பார்த்தா மிளகாவில் வந்து நான் கேஷியராகவும் இருக்கணும், இங்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கணும். ரவிமுரியா சாரையும் சமாளிக்கணும், இங்கிட்ட ப்ரொடியூசரையும் சமாளிக்கணும். 2 பேரும் சமாளிக்கும் போது பார்த்துக்கும்போது நட்டி சார் சொல்லிட்டார், இல்லைடா நான் இந்த சைடில் கேஷியர் நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன், நீ அசிஸ்டன்ட் டேரக்டராக மட்டுமே ஒர்க் பண்ணு, வேறு எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தோம்னா ஜில்லா படம் ஒர்க் பண்ணேன். ஜில்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கேருந்து ஜெகதீஷ்னு ஒரு கோ டைரக்டர் மூலமாக புலி படம் ஒர்க் பண்ணேன். புலி ஒர்க் பண்ணோன்னா நட்டி சாரே கேமராமேன் அங்கே உள்ள வர்றேன். அங்கேயும் எனக்கு ஒரு இஷ்யூ இருந்தால் நட்டி சார் ஆளுவேன், இவன் டேரக்டர் ஆளுவேன். அங்கேயே 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு. கொஞ்சம் நேர்மையாக ஒர்க் பண்ணதுனால அவங்க வந்து ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி அங்கேயே சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அன்பிற்கினியான் படம் அருண்பாண்டியன் சார் ஹெலன் மூவியோட ரீமேக். ஆமாம், ஹெலனோட ரீமேக் வந்து அன்பிற்கினியான். அங்கே சாரோட ஒர்க் பண்ணுறேன். சாரோட ஒர்க் பண்ணி முடிக்கும்போது இது மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அருண்பாண்டியன் சார்கிட்ட போகும்போது அவர் சொன்னார், அவர் கதையை ரிஜெக்ட் பண்ணணுங்கிற ஐடியாலாம் இருந்திருக்குது. இன்னும் நிறைய படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரிஜெக்ட் பண்ணிடலாம் இவனை நினச்சலான்னு பார்த்தாரு. நான் அவரை பார்த்து ஒரு ப்ரொடியூசரை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன தயக்கமாக இருந்துச்சு. தயக்கமாக வந்து கதை சொல்லும்போது அப்படியே திணறேன். ஸ்கிரிப்ட் இருக்காடான்னு கேட்டார். ஸ்கிரிப்ட் இருக்குது சார் சொல்லி ஸ்கிரிப்ட் உடனே கொடுத்தேன். அடுத்து உடனே ஃபோன் வச்சு இந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணுறேன்டா, கோத்துரு பண்ணுறா அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து அப்படியே எல்லார் ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு ஆளாக உள்ள வந்தாங்க. முன்னாள் ரமேஷ்லாம் இந்த படத்தில் சொல்லே தேவையில்ல, வெளுத்து வாங்கி அவர் ஒரு பயங்கரமாக எல்லா படத்துலையும் மிரட்டிடுவார். இந்த படத்துக்கு வந்து நாங்கள் வந்து இது காந்தி கண்ணாடியில் வந்து ஹீரோயின் கிடைக்காத மாதிரி
எங்களுக்கு இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஹீரோ நான் தேடிக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு இதில் வந்து ஏன்னா இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இது சாதாரண ஒரு எமோஷனல் கிடையாது. இவங்களை கூப்பிட்டு வச்சு இவங்களுக்குமே ஆடிஷன் பண்ணேன் நான். இல்லைங்க இவங்க இப்போ நிறைய படம் பண்ணி எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு இந்த கேரக்டருக்கு இங்கே அழணும் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சு ரிஹர்சல்லாம் பண்ணி தான் இவங்களையுமே உள்ளே வர வச்சோம். ரமேஷ்ண்ணே சொல்லுங்கண்ணே, மிரட்டலா இருக்கீங்கண்ணே. அது ஆன் ஸ்கிரீன் மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்கிரீன்லேயுமே அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை பார்க்கும்போது இவர் பயங்கரமான ஆளாக இருப்பார் போல. இவரு அப்படி இல்லை, ரொம்ப சாதாரண. எப்படிண்ணே போயிட்டு இருக்கு சினிமா டிராவல்? சினிமா நல்லா போயிட்டு இருக்குது. ஷூட்டிங் எவ்வளோ எப்படி போயிட்டு இருக்குண்ணே? நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பருங்க. வந்தேன்னா சினிமாவுக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி நிறைய கனவுகள் இருக்கும். இது எப்படா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் அதை எப்படியாவது கரெக்டாக பார்த்து எடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். கன்சிஸ்டண்டா நமக்கு ஷூட் வரணுங்கிறது ஒன்று இருக்கும். அது அதனால அது வழக்கமாக சினிமாவில் இருக்கிற போராட்டங்கள் தான் இல்லை இருக்கும், இல்லாமல் இருக்கும். அதை அந்த மைண்ட் செட்டு தானே இருக்கிறோம். ஆமாம், கரெக்ட். போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு. சூப்பர்ண்ணே. ரைட் படத்தை பற்றி சொல்லுங்க. ரைட் படம் வந்து அது ஷூட்டிங் ப்ராசஸ்லேயே தெரிஞ்சுது அந்த படம். அதாவது நம்ம எப்படி ப்ரீ ப்ரொடக்ஷன் நல்லா ஒர்க் பண்ணால் அந்த படம் நல்லா வருமோ, அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங்கில் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதனுடைய ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம அடுத்து எடிட்டிங்லேயோ டப்பிங்லேயோ பார்த்துக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. இந்த ரெண்டு ப்ராசஸ்லேயும் நல்லா ஒர்க் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இது 100% இவர் சார் டைரக்டர் ரமேஷ் சார் நான் சிரிச்சே பார்த்தது. ஓகே, ஆக்சுவலாக ரைட்டு வந்து நட்புக்காக ரைட் அப்படின்னு தான் அந்த படத்தை நான்லாம் சொல்லுவேன். அதனுடைய தயாரிப்பாளர்கள் வந்து சாருடைய நண்பர்கள், அவருக்காக தான் அவங்க வந்து அந்த தயாரிப்பே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு 100% உண்மையாக இருக்கணும் அப்படின்றதுல காலையிலேருந்து ராத்திரி அவர் சிரித்து நான் பார்த்ததில்லை. உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு சந்தோஷமாக அப்படிலாம் பார்த்ததே இல்லை. அப்படியே எக்தம் ஷெட்யூலு. ரெண்டாவது இது ஒரு ஒரு பெக்குலியரான ஒரு ஸ்கிரிப்ட். ஒரு இடத்துல ஒரே நாள் அந்த மாதிரின்றதுனால ஷார்ட்ஸ் நிறைய எடுக்கணும். ஸோ கேமராமேனுக்கு பயங்கர சேலஞ்சு. திரு பத்மேஷ் சார் அவங்க கேமரா பண்ணார். ஒர்க்கு பயங்கரம். இப்போது எல்லா படமே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறோம். அது அந்த படத்தினுடைய தரத்தை வச்சு நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி ரிலீஸ் பண்ணி அந்த படம் எப்படி உங்கள் மார்க்கெட்டுக்கு வருதுன்றதுல எவ்வளோ தடங்கல்களும் சிக்கல்கள் இருக்குது. அந்த மாதிரி இது வந்து இந்த படம் வந்து உழைத்த உழைப்புக்கு இது ஒரு நல்ல இடத்த போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய பங்களிப்பு 100% நிச்சயமாக இருக்கும். ஈவன் அந்த ரமேஷ் சொன்ன மாதிரி சிரிக்கவே மாட்டாங்க. நரேட் பண்ணும்போது எப்படி நரேட் பண்ணாத மட்டும் சொல்லுங்க. நரேட் பண்ணுறப்போ என்னோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணாங்க. சரி, ஓகே, ஒரு காலேஜ் கேர்ள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இந்த சப்ஜெக்ட் புதுசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் மாதிரி டெடிக்கேட்டடாக ஓடிட்டே இருப்பாங்க. வந்து என்னோட கேரவானில் வந்துட்டு போகலாமா, ஷார்ட் மேக்கப்லாம் முடிச்சாச்சா அப்படின்ற பொறுமையாக வந்து ஹி கேரிட். ஒவ்வொரு சீனும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணுவாங்க. அது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது டு ஆக்ட் இன் த ஃபிலிம். ஸோ யா, இட் இஸ் வெரி நைஸ். சிரிச்சிட்டார் ரமேஷ் அண்ணா. இப்போதானே சிரிப்பு வருது. இளையராஜா மியூசிக் கேட்குமே சார், கண்டிப்பா கேட்கணும். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தா என்னோட நண்பர்கள் வந்து எனக்காக பண்ணது வந்து அவங்களுக்கும் சினிமாவுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ ஜெயபாண்டியனுங்கிறது தான் ஆடிட்ரு, அவர் லாயராகவும் இருக்கார். அவரும் நானும் விளாத்திக்கிறோம், எங்கள் ஊர்லாம் ஒரே ஊருக்காரங்க. அப்போ அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து சொல்லுவேன், இது மாதிரி டேரக்ஷன் பண்ணண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்து அவன் கேட்டுகிட்டே இருப்பான். அப்போ ஒரு டயத்தில் வந்து இது மாதிரி படம் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லும்போது ஜெயபாண்டியன் தான் திருமாலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஜெயபாண்டியனோட ஃப்ரெண்டு தான் திருமால். நண்பனுக்கு நண்பன் எனக்கு நண்பனுங்கிற மாதிரி அப்படி தான் வந்துச்சு. அதே மாதிரி அவங்க வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து இது எவ்வளோ செலவாச்சு, ஏன் செலவாச்சுன்னு ஒன்றுமே கேட்க மாட்டேங்காங்க. அது கேட்காதான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம அது நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துடணுமே, அந்த உழைப்பு தான் சார் நமக்கு. அதுக்கு இவ்வளவு சின்சியராக, அதாவது ஆக்சுவலாக எப்படின்னா நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் படம் ஆரம்பிச்சதுலேருந்து. அதாவது ப்ரொடியூசர்ஸ் ரெடியாகிற வரைக்கும் ஒரு இதாக இருக்கும். நம்ம போய் அவங்க அந்த இடத்துல உட்காந்ததுக்கப்புறம் அவங்களுடைய இது கொஞ்சம் மாறுறதுல நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் அது தப்பு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்லலாம், அப்படிதான் இருக்கு. ஆனால் இவர் வந்து அதுக்கு எந்த டு த கோர் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை கரெக்ட் பண்ணணுமோ அதை பண்ணார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ரெண்டாவது இவரை மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படின்னா ரொம்ப சினிமாவில் எளிமையாக இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து கஷ்டப்பட்டு சொன்ன மாதிரி ஒரு கேஷியராக இருந்தாலும் எனக்கு தெரியாது, அப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அப்போது இவங்களுக்கு எல்லா கிராஃப்ட்டு, இங்கே உள்ள மனிதர்கள், சினிமா பட்ஜெட்டு, எவ்வளோ கஷ்டம் இந்த வாழ்க்கை. ஸோ இவங்களுக்கு இந்த இடமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க இந்த இடத்துக்கு. அப்போ ஒரு படம் கிடைக்குது, அந்த படமே வந்து இவ்வளோதான் பட்ஜெட்டு, இதில் தான் நீ பண்ணணும், அதுக்கேற்ற ஒரு கதையை தயார் பண்ணி அதை 100% எப்படி ஜென்யூனாக பண்ணுறது அப்படின்றதுல அவர் உயிர் வந்த மாதிரி தான் பண்ணியிருக்கார் படம்.
ஸோ நல்லா சினிமா எடுத்திருக்கோம். தெரிஞ்ச ப்ரொடியூசர்னா கூட பரவாயில்ல. இவங்க நமக்காக ஒரு வரும்போது அவங்க ஃபுல்லாக நல்லா இருக்காங்க. நான் நம்ம நல்லா இருக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி எனக்காக பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதை எந்த அளவுக்கு கரெக்ட். கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். சூப்பர். ரைட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா பொதுவாக மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கே பிரச்சனை அப்படின்னா எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரின்னு கேள்விப்பட்டோம். ஸோ சொல்லுங்கள், அந்த கதையோட அம்சங்கள். ரைட். இப்போ வந்து ரியல் டெய்லி ஒவ்வொரு நடக்கிற இன்சிடென்ட் தான். போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா ஒவ்வொரு ஆளும் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை சின்ன சின்ன ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் அதை எவ்வளோக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கோம். அதுதான் சார் இந்த ரைட்டு. எல்லார் மனசுலையும் நிச்சயமாக டிக் அடிக்கும் இல்லையா? கண்டிப்பாக. சூப்பர். ரைட். அவ்வளோ சொல்லுங்க யுவினா. நட்டி சார், அருண் பாண்டியன் சார், லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாமே உள்ள கேதர் ஆகியிருக்கிறாங்க. எப்படி இருந்தது செட்டா? ஏன்னா அவங்கள சீனியர்ஸ் அஃப்கோர்ஸ் பெருசாக நிறைய பேசிட்டு இருக்கும்போது நம்ம குட்டி பசங்க இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருப்போம் அஃப்கோர்ஸ் இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அனுபவங்கள், நடிச்சது? ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது கண்டிப்பாக. பிகாஸ் நான் வந்து ஒரு குழந்தையா இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப், என்னோட ஆக்சுவல் ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலேஜ் கேர்ள் இதில் சப்ஜெக்டில் பண்ணுறப்போ, ஸோ யா தேர் இஸ் ஆல்வேஸ் நியூ திங்ஸ் டு லேர்ன். அந்த மாதிரி யாரு பார்ட்னர் உங்களுக்கு செட்டில்? பார்ட்னர் யாரு? ஏதாவது எல்லாருமே வந்து ஜாலியாக பேசி அந்த மாதிரி தான் யூஸ் டு டூ. ஸோ இட்ஸ் ரியலி ஃபன். ஓகே ஓகே. இன்னும் அந்த குட்டி பொண்ணுங்க மாதிரி தான் அவங்களை ட்ரீட் பண்றாங்களா இல்ல பெரிய பொண்ணுக்கானது பேம்பர் பண்ணுவாங்க பயங்கரமா? பாசம் இருக்கும் இல்லையா? அது எப்படி இருந்தது உங்களுக்கு? சொல்லணும்னா when I was a kid I could do anything, like நான் என்னனாலும் I can like okay அந்த மாதிரி. பட் இப்போ I feel little more responsible. Okay, there's so much in our hands right now, so இது கரெக்டாக பண்ணிக்கணும். சாரோட டெடிகேஷன் பார்க்குறப்போ இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம இதில் அட்லீஸ்ட் ஒரு 50% நம்மளும் அந்த டெடிகேஷனோட கஷ்டப்பட்டு இந்த ரோலுக்கு தேவையான ஜஸ்டிஸ் பண்ணோம் அப்படின்றது இஸ் தேர். ஸோ யா ஐ திங்க் ஐவ் டன் வெல். மக்கள் கண்டிப்பாக பார்த்து சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஸோ உங்களோட கேரக்டர் ஒரு காலேஜ் கேர்ள் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான மேனரிசம், அதுக்கான அந்த என்ன சொல்றது, வாக்கா இருக்கட்டும், பேசுற ஸ்டைலா இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல், இதெல்லாமே உங்க கேரக்டர் க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நான் நார்மலாக எப்படி இருப்பேனோ அதே மாதிரி ஐ ஃபெல்ட் பண்ணுறப்போ அதில் வந்து கொஞ்சம் இந்த மாடுலேஷன் மாற்றி பேசுறது அது கொஞ்சம் புதுசாக ஐ ஒர்க்ட் ஆன் a little bit. ஸோ அது இல்லாமல் இட் இஸ் ஆல் டான்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ யா சூப்பர். அஜித் சாரோட சின்ன பொண்ணா வந்து பார்த்தோம். அஜித் சாரோட காலேஜ் படிக்கிற பொண்ணா வந்து ஃபியூச்சர் படங்கள் மாடர்ன் கேல வருவாங்க. ஓகே சார். ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இப்படிதான் காஸ்டியூம் இருக்கும், இது மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு எல்லாமே முதல்ல எல்லாமே கொடுத்து மாடர்னாக தான் வருவாங்க இதுலேயே. சூப்பர். இந்த அப்கிரேட்னஸ் அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் இல்லையா? அடுத்த ஸ்டேஜ் நம்ம போயிட்டோம், அடுத்த ஸ்டேஜுக்கான ஸ்டோரிஸ் வருது, நம்மளை க்ரூம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிறையா ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. டெஃபினெட்லி சார்கிட்ட இப்போ அருண் பாண்டியன் சார்கிட்டே இருக்கட்டும், நட்டி சார்கிட்டே ஆகட்டும், நம்ம ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்ககிட்ட டைரக்டராக நம்ம வேலை பார்க்கும்போது நிறைய நம்ம மாற்றிக்கணும் இல்லையா? ஏன்னா கமாண்டிங் பொசிஷனில் நம்ம இருக்கிற பட்சத்தில் அது எப்படி இருந்தது? அந்த அனுபவம் எப்படி இருந்தது? எனக்கு அவங்ககிட்ட கமாண்டிங் மாதிரி தெரியவே இல்லை. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால வந்து நான் ஒரு அண்ணன் சொந்தக்காரங்க மாதிரி தான் எனக்கு அவரை பொறுத்தவரைக்கும். சார் தான் எனக்கு வந்து பழக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருமே வந்து செட் ஆகிட்டார். ரைட்டு, அவர் தான் ஃபஸ்ட்டு வருவார், அவர் தான் கடைசியும் போவார் சார்ட்டு சொல்லிட்டு. அதே மாதிரி நட்டி சார் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்படி வேணும்னு கேட்டோம்னா இது உனக்கு ஓகேவான்னு கேட்பேன். இல்லை ஓகேனே அப்படின்னு சொன்னால் சரிடா ஓகே அப்படிமாதிரி. அதே மாதிரி அருண் பாண்டியன் சார் சரி, அது எதோ இப்போ வந்து புதுசாக ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ண மாதிரி இப்படி அப்படி சார் பண்ணுங்க சார் அவர் நம்ம தான் மோட்டிவேட் பண்ணணும். இல்லைடா நான் வந்து அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்பார். அவர் இவங்க எல்லாமே டீமை உட்காந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ண ஜாலியாகவே இருக்கவே மாட்டாங்க இவங்க. நான் ஒரு சமயம்லாம் கேட்டிருக்கேன், என்னடா மதிய சாப்பாடு ஒரு பிரேக் விட்டேன் நான். இவர் வந்து கில்றாரு என் கையை பிடிச்சி, 3 ரமேஷன் நல்லா யோசிச்சுக்கோங்க சார், மறுபடியும் வரமாட்டோம் கில்றாரு, பிரேக்கு தான் சார் போக சார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணனால தான் இந்த ப்ராஜெக்டை வந்து இவ்வளோ சீக்கிரம் என்னால் பண்ண முடியுச்சு. இல்லைன்னா சிரமம் தான். எதுக்கு இதுக்கு ரைட்டுன்னு பேர் வச்சுருக்கீங்க? ரைட்டுங்கிறது வந்து எல்லாருமே வந்து யாருமே வந்து டக்குன்னு ஈஸியாக ரீச் ஆகும். சரிப்பா இப்போ ஏதாவது நம்ம ஒரு மாற்றுக்கருத்து சொல்லும்போது வந்து இவன் சரின்னு சொல்லிட்டா விட்டுருவான். ஆமாம் கரெக்ட், ஒத்துக்கிட்டா விட்டுருவான். அப்போ இது இந்த கேரக்டர் எப்படி ஒத்துக்க வச்சது, இந்த படத்தில் வந்து இவன் பண்ணுறது சரியா கரெக்டாக அப்படி எப்படி ஒத்துக்க வச்சாங்க அப்படிங்கிறத தான் ரைட்னு வச்சோம். அதே மாதிரி ஈஸியாக கேட்சிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு டைட்டில் வந்து. இப்போ இது அதர் ஸ்டேட்டுக்குனாலும் சரி எதுக்குனாலும் இங்கிலீஷ் டைட்டில் இருக்கிறது தமிழ்நாடு தாண்டி மற்ற எந்த இதுக்குனாலும் டக்குன்னு வந்து போய் ரீச் ஆகுயா, டக்குன்னு ரீச் ஆகுறதுனால ரைட்னு வச்சோம். அந்த ஊரோட பேரு கடைசி வரைக்கும் வர்றதுன்னு இருக்குல்ல, ரமேஷுங்கிறது பேரா இருந்தாலும் ஊர் மூணார் அப்படிங்கிற பேர் இருக்குல்ல, அது எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு. அது ஒரு மாதிரி அது பெரிய சந்தோஷம் தான். இது உண்மையிலே அது நானாக பிளான் பண்ணி வைக்கல.
எப்போ அமைஞ்சது அந்த பேரு மூணார் ரமேஷ் அப்படின்னு சொல்லி? அது நான் எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய பர்த் பிளேஸ் மூணார்னு சொல்லி. ஸோ அது டைட்டில் போடும்போது புதுப்பேட்டை, அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணோம், அதுலாம் அப்படி ஆட் பண்ணது அப்படி இதாகிடுச்சு. வெறும் ரமேஷ்னு வைக்க வேணாம்னு அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க டீமில் இருந்து. ஏதாவது ஒன்று வைப்போம் அப்படின்னு வச்சது தான். அது இப்போ நல்ல ஐடென்டிஃபிகேஷன். யுவினா, பார்க்கில் இருக்கு ஊஞ்சல், நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்க ஏஞ்சல். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். எல்லாருக்குமே நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பை. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.